ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் திருநெல்வேலி ஸ்டைலில் மொச்சை மசாலா, இது எங்கள் ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து மொச்சையை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். 8 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து நான் 3 விசில் வந்து குக்கரில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இது காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், நம்ம வந்து வத்தப்பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, லைட்டாக நம்மளுக்கு வந்து இந்த கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும். மசாலா கெட்டியாகிறதுக்கு கடலை மாவு சேர்ப்பாங்க கடை சைடு. ஆனால் நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் கடலை மாவு இருக்காதுல்ல, அதனால நான் வந்து ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரிகடலையிலேருந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கூட நம்ம வந்து கடலை மாவுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். கடலை மாவு இருக்கிறவங்க கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்து நல்ல தண்ணியில் வந்து கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை நான் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொரிகடலை, அதை வந்து நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம கிண்டி விடுறப்பமே அது நல்லா கெட்டி ஆகிரும். செம்மையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது அழகாக செஞ்சு கொடுக்கலாம், காலையிலையும் செஞ்சு கொடுக்கலாம். மழைக்கு இதமாக நம்ம இதை வந்து இப்போ செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். வேக வச்சுருக்க மொச்சையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்கான நேரத்தில் நம்ம வந்து குறைவான நேரத்தில் ஈஸியாக நம்ம செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்களுக்கு, திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்காது. எல்லா இட்லி கடை, குட்டி கடையில் எல்லா இடத்துலையுமே காலையில் மார்னிங் கண்டிப்பாக இது இருக்கும். எல்லாருமே மொச்சை மசாலா வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. எல்லார் வீட்லேயும் காலையில் எங்கள் வீட்டிலலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே வாங்கி கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு ஃபீட்பேக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.